ஸோ நிறைய பேர் சென்னையில் ஏதாவது ட்ரோன் சர்வீஸ் சென்டர் இல்லை ட்ரோன் ஷாப் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சென்னை மண்ணடியில் இருக்க ஏரோவிஷன்டெக் அப்படின்னு சொல்கிற இந்த ஒரு ட்ரோன் ஷாப்புக்கு தான் வந்திருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போயிட்டு இருக்கும்போது நிறைய பேர் சர்வீஸுக்கு அவங்க ட்ரோனை கொடுக்க வந்திருந்தாங்க. நான் போகும்போது ஒரு DJI ஸ்பார்க்கை சர்வீஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களோட காண்டாக்ட் நம்பர் அப்புறமா அட்ரஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ட்ரோன் சர்வீஸ் கொடுக்கணும் இல்லை ஏதாவது வாங்கணும் அப்படின்னாலும் இவங்களை காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ நான் போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து போயிட்டு இருந்தாங்க. அதாவது அவங்க ட்ரோனை சர்வீஸ்க்கு கொடுக்குறது, சர்வீஸ் கொடுத்த ட்ரோனை வாங்கிட்டு போகிறதுன்னு ஒரே பிஸியாக இருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட நான் பேசி ஒரு வீடியோ எடுக்க முடியல. ஜஸ்ட் வீடியோ எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் வீடியோ எடுத்துட்டு நான் வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டு இருக்கேங்க. ஸோ நான் கரெக்டாக இந்த வீடியோ எடுக்க போயிருந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க DJI Mavic Air 2S வாங்கியிருந்தாங்க. ஸோ அவங்க அந்த ட்ரோனை செட்டப் பண்ணுறதுக்கு இவங்க கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டு நான் இப்போ வீடியோவாக உங்களுக்கு இப்போ எடுத்திருந்தாங்க. நிறைய பேர் Air 2S வீடியோ கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ அப்படியே அவங்க வாங்கினதை அப்படியே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ரேப்டு சீல்டு பேக் தாங்க. ஸோ இது அவங்க அன்பாக்ஸ் பண்ணுறது இப்போ நமக்கு தெளிவாக பார்க்க முடியும். ஸோ அந்த ரேப் ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு பேக் இருக்குது, கேரி பேக்கு. ஸோ நம்ம மேவிக் மினிக்கு வர மாதிரி ஹார்ட் கேஸ்லாம் கிடையாதுங்க. இது ஒரு சாஃப்டாக ஒரு கேமரா பேக் மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப சின்ன சைஸ் தான் பேகு. இது உள்ளே பேட்ரி, ட்ரோனு, அதோட சார்ஜர் எல்லாமே அடங்கிடுங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தோம்னா நம்ம Air 2S இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், Air 2S பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கார்னரில் தான் இருக்கும். ஏதாவது லைட்டாக இம்பாக்ட் இருந்ததுனாலும் ட்ரோனை கண்டிப்பாக பாதிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க ஆக்சசரியுமே விற்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க பேட்ரிஸு, ப்ரொப்பலர்ஸு, அப்புறம் ND ஃபில்டர்ஸ் அதெல்லாமே இப்போ எடுக்கிறாங்க, வெளியே எடுத்து வச்சுட்ருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா பேட்டரியை சார்ஜ் பண்ணிவிட்டு ஒரு டெஸ்டிங், அதாவது இந்த ட்ரோன் வாங்கினவங்களுக்கு இந்த ட்ரோனோட முக்கியமான செட்டிங்ஸ், அதாவது இந்த ரிட்டர்ன் டு ஹோமு, அதுக்கப்புறமா அதிகமான நேரத்தில் சிக்னல் கட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ட்ரோன் என்ன பண்ணணும். ஸோ சில விஷயங்கள் சில பேருக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு முக்கியமான செட்டிங்ஸ்லாம் இவங்க பண்ணி தந்தாங்க. ஸோ அதை தான் இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ பேட்டரியை சார்ஜ் போடுறாங்க. ஜஸ்ட் அவங்க வெளியே போய் ஒரு ஃப்ளை பண்ணி பார்க்குறதுக்காக, அந்த அசென்ட் பண்ணுறது, டிசைன் பண்ணுறது, ட்ரோனோட மற்ற முக்கியமான மூவ்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இப்போ சார்ஜ் போட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு Mavic Air 2S பற்றி தெரியாது. Air 2S பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ட்ரோன். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினா நீங்கள் ரொம்ப கம்மியாக எதிர்பார்க்கக்கூடாது. இந்த ட்ரோன் இண்டஸ்ட்ரியில் DJIயோட சீரீஸில், DJI Mavic சீரீஸில் ஒரு நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ட்ரோனு. Mavic 3லாம் ரொம்ப அதிகம் ரேட்டு. ஸோ Air 2Sலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வர ஒரு நல்ல ட்ரோன், மைக்ரோ கேட்டகரியில் வர ஒரு ட்ரோனு. ஸோ இப்போ ரிமோட் கண்ட்ரோலரும் பார்த்தீங்கன்னா Mini 2ஓட சேம் ரிமோட் கண்ட்ரோலரில் தான் இருக்கும். சென்சார்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சம் டாப்பில் பார்த்த மாதிரி இருக்கும் இதில் சென்சாரு. இப்போ அந்த ட்ரோன் வாங்கினவங்களோட ஃபோனில் இப்போ கனெக்ட் பண்ணி காட்டுறாங்க. அவங்களோட ஃபோனில் பார்த்தீங்கன்னா DJI Fly ஆப் ஏற்றிட்டு அப்டேட் பண்ணிவிட்டு அப்புறம் இப்போ கனெக்ட் பண்ணிவிட்டு வெளியே ஒரு ஃப்ளை பண்ணி பார்க்க போகிறாங்க. ஸோ Air 2Sல பார்த்தீங்கன்னா ND ஃபில்டர்லாம் வருங்க. நம்ம Mavic Mini, Mini 2க்குலாம் ND ஃபில்டர் பாக்ஸ்லேயே வராது. பட் Air 2S, Air 2 மோஸ்ட் ஆஃப் தி ட்ரோன்ஸில் பார்த்தீங்கன்னா ND ஃபில்டர்ஸ் உள்ளே கொடுக்குறாங்க. ஸோ இப்போ பேட்டரியை போடுறாங்க. போட்டுட்டு அதை ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நல்லா லைட்லாம் சூப்பராக எரியும். கிம்பல் கேலிப்ரேட் ஆகுது பாருங்கள். ஸோ அந்த க்ரீன் கலர் லைட்லாம் ரொம்ப பயங்கரமாக பளிச்சுன்னு எரியும். நம்ம Mavic Mini, Mini 2லலாம் அந்தளவுக்கு லைட்டிங்ஸ் இருக்காதுங்க. ஸோ பார்த்தோம்னா பேட்டரி இப்போ நான் தொட்டு பார்த்துட்ருக்கேன். 2 பேட்டரி, 3 பேட்டரி மொத்தம் வரும். 2 பேட்டரி இந்த மாதிரி கவர் போட்டு வரும். ஒரு பேட்டரி ட்ரோன் மேலே அட்டாச் ஆகிருக்கும். இது சார்ஜிங் ஹப்பு. 3 பேட்டரியும் அட் அ டைமில் போடுறதுக்கு. ஆனால் எல்லாமே சிமிலராக, அதாவது சைமல்டேனியஸாக சார்ஜ் ஆகாது. ஒன்று தான் ஆகும். எப்படி நம்ம Mavic Miniக்கு ஆகுமோ அதே மாதிரி தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ND ஃபில்டர், இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது ND ஃபில்டர். அதை ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க இப்போ. அதுக்கப்புறம் ப்ரொப்பலர்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறையா செட் ஆஃப் ப்ரொப்பலர்ஸ் இருக்கும். ப்ரொப்பலர் மோஸ்ட்டாக டேமேஜ் ஆகாது. நம்ம அதை கரெக்டாக ப்ரொப்பலர் கார்டெலாம் யூஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னும்போது டேமேஜே ஆகாதுங்க. ஸோ DJIன்னு போட்டு வருது பாருங்கள் ND ஃபில்டரு. ஓப்பன் பண்ணிங்கன்னா 4 ஃபில்டர் இருக்கும். அது நிறைய பேர் ND ஃபில்டர் யூஸ் பண்ணுறதே கிடையாது. அதோட டிஃபால்ட் ஃபில்டர்லேயே தான் பண்ணுறாங்க. பட் இந்த வெயில் அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு இந்த ND ஃபில்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வெளியே செக் பண்ணுறாங்க. ஜஸ்ட்டு அதோட அசெண்டு, டிசெண்டு, அதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டாக இருக்கா, கேமரா, கிம்பல் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. இதுக்கு டிஃபால்ட்டாக ஒரு ஒயிட் லைட் வந்துடுதுங்க நைட் நேரத்தில். ஸோ நம்ம வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருக்குது, ட்ரோன் ஷாப்ஸ் சென்னையில். ஸோ நம்ம அடுத்த வீடியோங்களில் வேறு இடத்துல போய் வீடியோ எடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் Air 2Sயும் பார்த்த மாதிரி ஆச்சு. ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்றதும் உங்களுக்கு இப்போ தெரிய வந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த ஷாப்பில் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய பேர் இந்த ட்ரோனோட ப்ரைஸ் எவ்வளோ வரும் அப்படின்லாம் கேட்பீங்க. ஸோ அப்ராக்சிமேட் ப்ரைஸ் தாங்க சொல்ல முடியும். கண்டிப்பாக 1 lakh மேலே தான் இருக்கும். நான் கேட்கல அவங்ககிட்ட ப்ரைஸு. ஏன்னா இந்த ட்ரோனோட ப்ரைஸ் ஒரு நாள் ரேட் ஏறி இறங்கும். ஸோ இது கிட்டத்தட்ட தங்கம் ரேட்டு மாதிரின்னு வச்சுப்போமே. ஏன்னா எப்போ ஏறும் எப்போ இறங்கும்னு சொல்ல முடியாது. ஏதாவது ட்ரோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்களோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி எந்த ட்ரோன் அப்படின்றத கேட்டுக்கோங்க. நீங்கள் வாங்குறீங்கன்னா அன்றைக்கி ஒரு ரேட் இருக்கும், அடுத்த நாள் வேறு ரேட் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அது உங்களுக்கும் அந்த கடைக்காரங்களுக்கும் இருக்க ஒரு தனிப்பட்ட விஷயம். ஸோ ஏன்னா இது நான் ஜஸ்ட் வீடியோ கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி ஏதாவது ஷாப் இருக்கா, ஷாப் போய் வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான் இப்போ நான் போய் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய எஃபர்ட் எடுத்து வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நிறைய பேர் இது விரும்புறீங்க அப்படின்ட்டு. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் கண்டிப்பாக ஃபியூச்சரில் வருங்க.
ஸோ இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.